ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மிஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அழகான மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி செடி தாங்க பார்க்க போகிறோம். தனியாக செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த மல்லி செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் போடுற விதைகள் ஒவ்வொன்றுமே வேஸ்ட் ஆகாமல் எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி வளர்ந்த செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதோட மனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நிறைய இடம்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன தொட்டியிலேயே நம்ம இந்த மல்லி விதைகளை நம்ம போட்டு விட்டோம்னாலே சூப்பராக முளைச்சி வந்துடும். நிறைய பேருக்கு இந்த போடுற மல்லி விதைகள் எதுவுமே சில சமயம் முளைக்க மாட்டேங்குது. அதை எப்படி போட்டால் ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகாமல் மல்லி செடி முளைக்கும், இந்த மாதிரி முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. இந்த மல்லி செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. அரிசிகள் ஒன்று தண்ணி மட்டுமே போதும். இதுக்கு எந்த ஒரு உரமோ எதுவுமே தேவையில்லை. இந்த போட்ட மண்ணிலே திருப்பி திருப்பி விதைகள் போட்டுட்டு வந்தாலுமே இது சூப்பராக முளைச்சி வந்துடுதுங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் பறிச்சுட்டு சமையல் பண்ணி பாருங்கள். அப்புறமேலுக்கு விடவே மாட்டீங்க. அடிக்கடி இது மாதிரி மல்லி விதைச்சிட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.